நவநீத், இங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுறார், ஒரு கேள்வி எழுப்புறார் அப்படின்னா பிரதமர் பதில் சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறாரு. சார் டெஃபினட்டாக இருக்குது. அதான் சார் சொன்னார், அந்த பாயிண்ட்டுக்கு என்ன சொன்னால் அவர் சொன்ன பாயிண்ட்டு கருது, பிடிடி ஆச்சாரியா சொன்னது கரெக்டாக. பட் இட் இஸ் அட் த ஆம்பிட் ஆஃப் தி ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கர் டிசைட் பண்ணலாம் அந்த இடத்துல வந்து அவர் கொடுக்கணுமா வேணாமன்றது. அது ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ட் இருக்கா இல்லையான்றது தான் கிளாரிஃபை பண்ண வந்தேன். அவர் சொன்ன பாயிண்ட்டே நானும் ஏற்றுக்கிறேன். பட் ஸ்பீக்கரோட, ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எடுத்துகிட்டு போகணுன்ற போது வந்து இங்கே வந்து சபாநாயகர் எவ்வளோ மறுக்கிறான்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. உண்மையான மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு போகும்போது இது வந்து ஒரு அன்அத்தன்டிகேட்டட் ஃபேக்டாக இருக்கும்போது இப்போ அவர் சொல்லிட்டாரு, ஒரு மேகசின் போட்டிருக்காங்க, ஆனா புக் இன்னும் வெளில வரல. புக்கை படிச்சாதான் நமக்கு என்னன்றது. அவை குறித்து நீங்க இங்க திரு நவநீத் சொல்றாரு உண்மையான பிரச்சனைகளை பேச மறுக்கிறார் அப்படின்னா ஒருவேளை அது அவை உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்தா அதை நவநீத் தான் எதிர்ப்பு. இல்ல சார், நமக்கு பார்த்துட்டு இருக்கிறதா நான் சொல்றேன். நான் வேறு இப்ப நீங்க தொடக்கத்துல திரு ரவிக்குமார் முதல் சுற்றுல சொன்னாரு, அப்ப இது குறித்து பேசுறது, கேரவன் குறித்து பேசுறது, ராகுல் காந்தி பேசுறது தப்புன்னா அப்ப நிஷிகாந்த் துபே ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து ஒரு உதாரணம் மேற்கோள் காட்டி பேசுறாருன்னா அப்ப அதை சபாநாயகர் அனுமதிக்கலாமான்னு கேட்கல. இப்போ இவரு சொல்லிட்டாரு, யார் எதிர்கட்சிகளா இருக்கும் போது ஒரு இதுதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அது வந்து ஒரு வெளியிடாத ஒரு புக்கை கொண்டு வந்து காமிக்கிறார். இவர் வெளியிட்ட புக்கை காமிக்கிறார். இல்ல ஒண்ணு இல்ல, இன்னொரு முக்கியமான இது வந்து எதிர்வினை தான். இப்போ அதுக்கு தான் நான் கேட்டேன், முதல் சுற்றுலே கேட்டேன், எதுக்காக காங்கிரஸ் 349 கேட்டாங்களே, அவர்ட்ட ரூல் 349 படி அத்தன்டிகேட் பண்ண சொல்லி நிஷிகாந்த் துபே கிட்ட ஏன் கேட்கல? அதுதான் கேக்குறாங்க. நிஷிகாந்த் துபே ஒரு புக் இல்லைங்க, 4-5 புக்க காட்டுறாரு. நீங்க அதை பத்தி ஸ்பீக்கர் வந்து ஒரு அப்செக்ஷனும் தெரிவிக்கிறது இல்ல. அவர்ட்ட வந்து ரூல் 349 சொல்றதே கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி பேசினா மட்டும் நீங்க அத்தன்டிகேட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நீங்க அபிடவிட் போட்டு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க. ரெண்டு மூணு விஷயமும் இருக்கிறது. நேத்திக்கு அந்த நடந்த ஒரு அந்த போராட்டத்தில் கூட ஒரு மத்திய இணை அமைச்சர் எப்படி கூப்பிட்டாரு? எல்ஓபி என்ன அர்த்தம்? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரைட்டர், தமிழ்ல என்ன அர்த்தம்? ஒரு இணை அமைச்சரை பார்த்து ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூப்பிடலாம் அந்த வார்த்தை? யாராவது அந்த வார்த்தையை ஏற்றுக்கூட விஷயமா அது? அதுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாவது மன்னிப்பதை வந்துடுற நீங்க ஒரு சாதாரண நான் என்ன சொல்ல, சாதாரண எம்பி கூட நீங்க ஏதாவது பரவாயில்ல, ஒரு மத்திய இணை அமைச்சர் அவரை பார்த்து நீங்க எப்படி துரோகின்னு சொல்லலாம்? நீங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அவரா துரோகம் பண்ணதுக்கு? அப்ப அவருடைய நம்பகத்தன்மை எப்படி நாங்க என்ன எப்படி பிலீவ் பண்ணுவோம்? சார் ஒன்று சொன்னாரு, இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன், பிஜேபி கட்சி சார்ந்து அவர் சொல்லுவாங்க, அவங்க வந்து தேசபக்தி வித்து அப்படின்றது வித்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறாங்க. அப்ப நீங்க என்ன வித்து ஓட்டு வாங்குறீங்க நான் கேட்கலாம், 19 நான் கேட்கலாம். அந்த தேசபக்தி மக்கள் வாங்கிக்கிறாங்க, அதனால ஓட்டு போடுறாங்க. நீங்க என்ன விக்கிறீங்க? அப்போ தேசபக்தி விக்கிறீங்களா? சரி, வாங்குறவங்க வந்து வாங்கிப்பாங்க. இல்ல நான் இன்னொரு 2 பாயிண்ட் தான் இன்னொரு சொன்னேன். நீங்க கேட்டதுக்கு 2008 காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவும் அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஜெனரல் செக்ரட்டரி அந்த ராகுல் காந்தி அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லி நாதுராம் கோட்சேவை பேட்ரியாட்னு சொன்னவங்களுக்கு மக்களவை உறுப்பினராக நரேந்திர மோடி ஆட்சி தான். அதனால இப்ப இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி இன்னைக்கு மாநிலங்களவையில் பேசிய பேச்சுன்றது எல்லாமே ஒரு தேர்தல் பரப்புரை மாதிரி தான் இருக்கு. எலெக்ஷன் ஸ்பீச் தான். ஒரு பார்லிமெண்ட்ல எப்படி பேசணுன்றதுக்கு அந்த மரபுக்கு மாறாக பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு பாருங்க. அந்த மாதிரி எதிர்கட்சிகளை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் பண்ணுவது. அதுக்காக பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் உரையை ஒட்டி தான் பேசுறீங்களா? காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பது குடியரசுத் தலைவர் உரையை ஒட்டிய பேச்சா? அதனால அப்படி கிடையாது. இன்றைக்கு ஆற்றியிருக்க உரை காங்கிரஸ் கட்சி ஏழை எளியவர்களுக்கு எதிரானது, கடுமையாக பேசியிருக்கார். நான் கேட்குறேன், இந்த 10 ஆண்டு கால 11 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் அது சொத்துக்களை குவித்தவர்கள் யார்? அது ஒரே ஒரு நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து அதானி வந்து $5 பில்லியன் இருந்தது, இன்னைக்கு $85 பில்லியன் இருக்கு. கிட்டத்தட்ட 13 மடங்கு அவர்களை வந்து கிட்டத்தட்ட அவர்களை வந்து தங்களுடைய இதை 17 முறை நான் சொல்றேன் 17 மடங்கு. அதே போல அம்பானி வந்து அம்பானி வந்து $23.6 பில்லியன் $106 பில்லியன் 17 முறை 17 மடங்கு வளர்ந்துருக்கு. ஏங்க அதானி அம்பானியும் தான் இந்த மோடி ஆட்சியில் பயனடைந்தார்களே தவிர
சரி, வறுமையில ஒரு கேள்விதான் கேட்டுங்க. ரொம்ப சுருக்கமா கேட்டுருங்க. இல்ல குளோபல் அண்ணன் கோபண்ணா வந்து பாராளுமன்ற மரபு பத்தி பேசினாரு. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டி ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு எல்ஓபி லோக்சபால பேசிட்டு இருக்க வரக்கூடாதா? டி ஷர்ட் போட்டுக்கிட்டு அங்க வந்து உலாத்துறதுதான் வந்து அங்க மரபா? டி ஷர்ட் போடக்கூடாது. அது ஏதாவது விதிமுறைகள் இருக்கான்னு கேட்பாங்க, நம்ம பேசுவோம். இருங்க, ஒண்ணே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் பார்த்தேன். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ்ல அதுல வந்து இந்தியா வந்து 127 நாடுகள்ல 105வது இருக்கு பசி பட்டினியில. இவர்கள் 25 கோடி மக்களை மகாத்மா காந்தி மன்ரேகா திட்டத்தை ஒழித்தவர்கள் வறுமையை ஒழித்ததாக பேசுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நன்றி. நிறைவு செய்யலாம். அந்த ஆர்டிக்கல் இன்னமும் ஆன்லைன்ல இருக்கதான் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அந்த ஆர்டிக்கல் எடுக்கல. அது இஷ்யூ சார் சொன்ன மாதிரி, ஆசீர்வாதம் சார் சொன்ன மாதிரி இஷ்யூ வர்றதுக்கு, பிசிக்கல் காப்பி வர்றதுக்கு லேட் ஆகும். அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு தான். யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும். எல்லாரும் ஆன்லைன்ல கூட எல்லாரும் அதை பார்க்க முடியாது. அந்த ஆர்டிக்கல் இன்னமும் இருக்கு, அவங்க புல் அவுட் பண்ணல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபார்மர் ஆர்மி சீஃப் அவர் ஜெனரல் நரவானாவே இதை இன்னும் மறுக்கல. சரி, நான் எழுதுனது இல்லைன்னு அவர் மறுக்கவே இல்லை, நான் எழுதி கொடுத்துட்டேங்கிறாரு. அப்ப என்னன்னா, கேரவன்ல வந்திருக்கிறது உண்மைதான். பட் இவங்க எழுதின அந்த கட்டுரை இன்னும் வந்து அந்த கட்டுரை மேல நடவடிக்கை எடுங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் மேல நடவடிக்கை எடுங்கன்னு யாருமே கேட்கல. சரி, அது எழுதப்பட்டிருக்கிறது உண்மை. அதுல இருந்து எக்ஸப்ட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் புக்கு இனிமே வர்ற புக்ல அது இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும். இன்னும் ஒண்ணு ஆசீர்வாதம் ஆச்சாரி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி 25 கோடி பேரை வந்து வறுமையிலிருந்து எடுத்துட்டு வந்திருக்கோன்னு. உண்மையிலே பாராட்ட தகுந்த விஷயம். இன்னொரு ஃபேக்டும் அதுல இருக்கு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 140-150 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 90 கோடி பேருக்கு நம்ம ஃப்ரீ ரேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் வறுமையில்